வணக்கங்க. அன்னைக்கு செயின் கொடுத்து போனல, அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயோ என்ன ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ஏன் ரெண்டு குட்டி போட்டுச்சா? இல்ல நீங்க செயின் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு. என்னது செயின் செத்து போச்சா? செயின் எப்படி சாகும்? நான் நம்ப மாட்டேன். டேய், அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனல்ல, ஆமா வாங்கிட்டு போனேல்ல, அண்டா குட்டி போடுமா? போடாது. அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன்? போடும். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்பு. செயின் எப்படி சாகும்? டேய், பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம செத்து போச்சு. இதை நான் நம்ப மாட்டேன். இது ஏமாத்திட்டேன். போலீஸுக்கு போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடா. டேய் 10 பவுண்ட் குடுறா. டேய் குடுறா. குடுறா. டேய் என்ன தகராறு? ஐயா, இவர்ட்ட செயின் கொடுத்தேன். திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க. இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான். அது குட்டி ஓட்டது, நான் ஒரு அண்டா கொடுத்தேன். அத இவன் வாங்கிட்டு போனானா இல்லையான்னு கேளுங்க. வாங்கிட்டு போனே இல்லையா? வாங்குனேன். அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ, அவர் சொல்றது நியாயம் தானே? அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனல, இப்ப செயின் செத்து போச்சுன்னா அதை நம்ப வேண்டியதானே? சரி, செயின் செத்து போனதாவே வச்சுக்குறோம். அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க, நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். இந்தா, அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்கிறேன். ஒன்ன கரைக்கிறேன்டா. போடா. Download ShareChat.